நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர். உலக பெண்கள் வாரத்தையொட்டி பெண்களின் ஆரோக்கியம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். வணக்கம், யார் எங்கிருந்து? பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலி நம்ம பேசுறோம். வணக்கம் டாக்டர். டாக்டர் வணக்கம், சொல்லுங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேருக்கும், ஆர்ஜிக்கும் டாக்டருக்கும். ரொம்ப நன்றி சார். ஆமா, இப்ப பொதுவா பெண்கள் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சின்னதா இருக்கும்போது பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க, பெருசா முத்த விட்டு தான் பாக்குறாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா பிள்ளைகளுக்கு எதுனா உடனே பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு 40 வயசு 35 வயசுக்குள்ள அல்ட்ரா ஸ்கேன் பண்ணா உடம்புக்கு ஏதோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குலாம் தெரியும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மைதான். பெண்கள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்களோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நாங்களும் என்ன சொல்ல வரோன்னா, குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் நீங்கள் வந்து அவங்க பெண்களுக்குன்னு கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறை மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு சொல்லக்கூடிய அந்த செக்கப்புக்கு அவங்கள கண்டிப்பாக வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகணும். அண்ட் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிற டைமில் கண்டிப்பாக அவங்க வந்து எல்லா ரத்த பரிசோதனையும் செய்வாங்க. முக்கியமாக அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கா, இல்லை சுகர் தட் இஸ் டயபெட்டிஸ் இருக்கா, இல்லை தைராய்டில் ப்ராப்ளம் இருக்கா, அது மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்கிறது வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமாக அதில் ஏதாவது கட்டியோ இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா எல்லா பித்தப்பை கல்லீரல் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த பெண்களுக்கு பண்ணக்கூடிய இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு டெஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிதல் பரிசோதனை. அது வந்து எல்லா மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லேயும் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கேன்சர் வந்து ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் அது வந்து கேன்சர் ஆகிறதுக்கு முன்பே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா முற்றிலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அவங்க வாழ்க்கையில். அதுதான், அது டெஃபினட்டாக பண்ணணும் சார். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். நன்றி சார், இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், நீங்கள் இப்போது இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே டாக்டர், இப்போ பிரதானமாக எந்தெந்த வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எப்பப்போ என்னென்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கணும்? முக்கியமாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், செர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர், இந்த ரெண்டுமே வந்து பெண்கள் மத்தியில் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், நிறையா காரணங்களால். அதுவும் இந்தியாவில் சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாகிட்டு போகிறது. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்க்ரீனிங் எந்த வயசில் செய்யணும்? இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன்ஸ், இந்த தடுப்பூசி எந்த வயதுக்கு உட்பட்ட பெண்கள் போட்டால் எஃபெக்டிவாக இருக்கும் டாக்டர்? அது ரிலேட்டட் டவுட்ஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் செர்வைக்கல் கேன்சருங்கிறது வந்து முற்றிலுமே வந்து ஒரு வைரஸ் கிருமினால் வரக்கூடிய ஒரு கேன்சர். அண்ட் அதுக்கான வேக்சினேஷன் தான் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன். இப்போது இந்த வேக்சினேஷன் வந்து பெண் குழந்தைகள் 9 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ளேவே ஆரம்பிச்சிடணும். அதுதான் இப்போதைக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் அந்த பீரியடில் நம்ம போடுறப்போ 2 டோஸ் போட்டால் போதும். அண்ட் பெண்கள் இந்த ஏஜ் குரூப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா கூட அப் டு 26 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நம்ம வந்து இந்த வேக்சினேஷன் ஒரு 3 டோஸ் ஸ்கெட்யூல் இருக்குது, அது பிரகாரம் நம்ம போடலாம். மருத்துவரை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இதை கண்டிப்பாக அவங்க போட்டுக்கலாம். அண்ட் இந்த வேக்சினேஷன் போடுறதுல 90% 95% சர்வைக்கல் கேன்சரை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த வேக்சினேஷன் போட்டுட்டோமே நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணாமல் இருந்துடலாமா அப்படிங்கிறது கிடையாது. வேக்சினேஷன் போட்டாலுமே பெண்கள் வந்து கல்யாணமான பெண்கள் 21 வயதுக்கு மேலே இந்த பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து ஆரம்பித்து பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் 30 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸாவது பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் 35 வயதுக்கு அப்புறம் ஹெச்பிவியோட ரிலேட்டடாக இது ஸ்க்ரீனிங் இருக்குது. ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸ் ஆர் 3 to 5 இயர்ஸ் அப் டு 65 இயர்ஸ் 65 வயசு வரைக்கும் எல்லா பெண்களும் கண்டிப்பாக அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். இப்போது நம்ம நாடு மாதிரி ஒரு பெரிய நாட்டில் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் என்ன பார்க்க வரோன்னா, குறைஞ்சபட்சம் பெண்கள் வந்து ஒரு 3 முறையாவது அவங்க இந்த பேப்ஸ்மியர் அவங்க லைஃப்பில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அவங்க இதை வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறப்போ பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு எந்த விதமான, ஏன்னா ஜென்ரலாக எங்களை வந்து பார்க்குறப்போ மகப்பேறு மருத்துவரை வந்து அவங்க அணுகிறப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளமோடு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆனுவல் செக்கப் மாதிரி வர்றப்போ வந்து இந்த டெஸ்ட் எனக்கு பண்ணுங்க டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். அண்ட் அது நம்ம வந்து நம்ம சொசைட்டியில் அது ரொம்ப பரவலாக இதாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சர்வைக்கல் கேன்சரை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று. அண்ட் அது கண்டிப்பாக நம்மளால் அதோடைய தாக்கத்தை குறைக்க முடியும்.
அதுக்கு இப்போது இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது டாக்டர்? இப்போ வேக்சினேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ வந்து அதை ஃப்ரீயாக நம்மளுடைய மற்ற சிறு குழந்தைகளுக்கான வேக்சினேஷன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கெட்யூலில் இதை கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக ராஜஸ்தானில் அவர் இந்த 3 month கேம்பெயினும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த வேக்சின் இப்போது ரெடிலி அவைலபிளாக இருக்குது. நம்ம நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய அந்த வேக்சின் அவைலபிளாக இருக்குது, சீரம் இன்ஸ்டியூட்டோடது. அண்டு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக அது வந்து எல்லோரும் போடலாம். அண்ட் எல்லா பெண்களும் அதை எடுத்துக்கலாம். நிச்சயமா டாக்டர். நேர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? நான் திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்லேருந்து பேசுகிறேன், புகழேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். உங்கள் பாடெல்லாம் நல்லா இருக்குமா? நிகழ்ச்சிகள் நல்லா இருக்குது மேடம், நல்லா பிடிக்குது, பாடெல்லாம் நல்லா இருக்குது மேடம். நன்றி சார். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு? இல்லைம்மா, இது சொல்கிறதுக்குலாமா நம்ம மகளிர் நல்வாழ்த்துக்கள் மேடம். நன்றி சார். நன்றி நன்றி சார். ஓகே. அடுத்து இந்த பிரஸ்ட் கேன்சரும் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு நம்மளுடைய சமூகத்தில். பெண்கள் வந்து வெளியே வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் இப்போ அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்போ அந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படிங்கிறது சில டவுட்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சர்வைக்கல் கேன்சரோட பிரஸ்ட் கேன்சர் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே, தட் இஸ் இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக நம்மளுடைய அந்த உணவு பழக்கங்கள் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் டூ மச் ஆஃப் ஃபேட்டி ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுய மார்பு பரிசோதனை அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறது உண்டு. அது அனைத்து பெண்களுமே வந்து மாதம் ஒரு முறை அவங்களுடைய மாதவிடாய்க்கு அப்புறம் தானே அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அவங்க மார்பகம் சுய பரிசோதனை செய்கிறப்போ உடனடியாக மருத்துவரை வந்து எங்களை வந்து பார்த்தாங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது, அப்புறம் மேமோகிராம் தேவை இருந்தால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம், முக்கியமாக நிறைய பேருக்கு அது ஒரு பயம் வந்துடும். 90% வந்து மார்பில் வரக்கூடிய கட்டிகள் எல்லாமே வந்து இட் இஸ் பினைன், தட் இஸ் கட்டி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தால், ஏதாவது ஒரு கட்டி இருந்தால் உடனே வந்து நம்ம மருத்துவர் அணுகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலே நம்ம ஏர்லியாக அந்த கேன்சர் பிரஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணிடலாம். அண்ட் டெஃபினட்டாக மாதம் ஒரு முறை எல்லா பெண்களும் பண்ணிக்கணும். செல்ஃப் ஸ்க்ரீனிங் சொல்கிறது 40-45 வயதுக்கு மேல் மேமோகிராம் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப அவசியம், கட்டாயம். அண்டு செலக்டிவ் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம், தட் இஸ் ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங். அவங்க குடும்பத்தில் ஒரு நிறைய அவங்க அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ கேன்சர் பிரஸ்ட் இருக்குது, பெண்களுக்கான அந்த ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்குன்னா அவங்க ரெகுலராக கண்டிப்பாக ஸ்க்ரீனிங்க்கு வர வேண்டியது இருக்கும். மரபணுக்கு ஸ்க்ரீனிங்கும் இருக்குது, அந்த மியூட்டேஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம். அது செலக்ட் குரூப் ஆஃப் விமென்க்கு அது தேவை இருந்தால் பண்ணலாம். ஓகே டாக்டர். அடுத்து நேர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம். வணக்கம். யார் இங்கிருந்து? ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இவ்வளோ சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏன் அதனால வருதுங்க, அந்த பிசிஓ கட்டிங்கெல்லாம் எதனால அது வருதுங்க மேம்? கண்டிப்பாக இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து இது பார்க்குறதோட அது ஒரு விதமான ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். அண்ட் நம்ம உணவு பழக்கங்கள் அண்ட் நம்மளுடைய நம்ம இப்போ நிறைய பிளாஸ்டிக் யூசேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய சில விதமான கெமிக்கல்ஸோடைய எக்ஸ்போஷர் வந்து இந்த கண்டிஷனை வந்து அன்மாஸ்க் பண்ணிடுறது. அதுதான் முக்கியமாக. ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது என்ன, நம்ம ஃபுல்லாக பிளாஸ்டிக் யூஸை நல்லா தவிர்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நம்ம தண்ணி குடிக்கிறது, ஸ்டோர் பண்ணுறது, அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, உடல் பருமன் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது. அது மாதிரி ரொம்ப ஃபுட்ஸ் வந்து எதெல்லாம் இப்போ சுகர், மைதா அந்த மாதிரி பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி. அந்த நாப்கின் யூஸ் பண்ணாம இருந்தா, அந்த காலத்துல கிளாத் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நாப்கின் அதனால கூட வருமா?
இல்லைம்மா, அது அப்படிங்கிறது இல்லை. இப்போ வரக்கூடிய நாப்கின்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. பட் ஆமாம், பட் மோர் தென் தட் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுனால நானும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நாப்கின்ஸ் யூஸோட மென்ஸ்ட்ரல் கப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ பெண்கள் வந்து ஒரு பீரியட்ஸ் அப்பமும் 8லேருந்து 10 நாப்கின்ஸ் 15 நாப்கின்ஸ் வரைக்கும் டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் கப்புன்னு ரீயூஸ் பண்ணக்கூடிய மென்ஸ்ட்ரல் கப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் பெண்கள் வந்து அதை பற்றி அதுக்கான விழிப்புணர்வை நாங்களும் கொண்டு வர பார்க்குறோம். ஏன்னா இப்போது நாப்கின்ஸ் வந்து இந்த மாசு என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் ரொம்ப காஸ் பண்ணுது இல்லைங்களா? கோடிக்கணக்கான பெண்கள் வந்து நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது. அதுக்கு நம்ம வந்து இந்த மென்ஸ்ட்ரல் கப் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு போகலாம், அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த பீரியட் அப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த மறு பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. அப்புறம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறம் ரொம்ப வீக் ஆயிடுது. யூட்ரஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கு. அது இது பண்ணிட்டோம்னா ரொம்ப வீக் ஆயிடுற மாதிரி இருக்குதுங்க மேம். அது எனர்ஜி எல்லாம் கண்டிப்பாகங்க. ஏன்னா இப்போ பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்கிறப்போ கருமுட்டை பை இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் வந்து நம்ம எலும்பு நம்மளுடைய தசை எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அதிலிருந்து வருது. ஸோ இப்போ மாதவிடாய் நிற்கிற வயசு நின்ற பிறகு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த இது வந்து 60, 55, 60க்கு மேலே வரக்கூடிய அந்த இது வந்து இப்போ யூட்ரஸ் ரிமூவல் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா உடனடியாகவே அவங்களுக்கு வந்து மெனபாஸ் வந்துடுது இல்லைங்களா? அதுக்கு பேர் வந்து சர்ஜிக்கல் மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு காரணத்தினால 40, 42லேயே அவங்களுக்கு கட்டி இருக்கிறதுனால கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் நின்று போய்விடும். ஆமாம், அதனால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். முக்கியமாக நம்ம பெண்கள் நமக்கு அந்த டைமில் தேவையானது வந்து விட்டமின் டி, கால்சியம் இதெல்லாம் நிறைய தேவை. ஸோ மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து விட்டமின் டி சாப்பிட்றது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது. அது இல்லாமல் நம்ம வந்து சூரிய எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும். சன்லைட் இருந்ததுன்னா நம்ம உடம்பே வந்து விட்டமின் டியை சுரக்கும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி நம்ம தசைகள் நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் வலுவாக இருந்தால் அந்த டயர்ட்னஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வராமல் பார்த்துக்கலாம். சூப்பருங்க மேம். ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம். நன்றி. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். இது ஒரு ஜென்ரல் கேள்வி தான். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய உடம்புல பிளட் நிறைய ஃபார்ம் ஆகுதுல்ல மேடம், அது ஆக்சிடென்ட்டோ அந்த அந்த பிளட் எல்லாம் அதனால நம்ம சர்க்கிள் பண்றதுக்கு ஏதாவது வழி? ரத்தம் நல்லா சுரக்கிறத பத்தி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். அந்த நீங்கள் அனிமியா பற்றி சொல்லிட்டு இருந்த அந்த லிங்க் அதை பற்றி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமேவா எல்லாருக்குமே வந்து ரத்த அணுக்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தரம் நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் நம்மளோட எலும்பு போன் மேரோவில். நீங்கள் என்ன கேட்க வரீங்க? அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆனால் ரத்தம் வெளியேறுவதுனாலையா இல்லை என்ன கேட்குறீங்க? ஐ திங்க் அவங்க அந்த ரத்தம் எப்படி அந்த சுரப்பை இன்னும் மேம்படுத்துறது அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக. அது வந்து இப்போது அனீமியா ரத்த சோகை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய உணவில் முக்கியமாக அதிக அயன் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அது கீரை, அப்புறம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து லிவர் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ், அப்புறம் வெஜிடேரியன் டயட்டில் ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் ஃபிக்ஸுன்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம், டேட்ஸ், இதெல்லாம் வந்து சிறிதளவில் நம்ம நிறைய ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அந்த ஹீமோக்ளோபின் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப லோவாக இருக்குன்னா கண்டிப்பாக அயன் டேப்லெட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். அயன் டேப்லெட் கூடவே இந்த அயன் ரிச் ஃபுட்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அயன், ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்காக. நிச்சயமா டாக்டர். அடுத்த நேயர் யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். அதாவது பிரஸ்ட் கேன்சர் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாத மதருக்கு மட்டும் வருமா டாக்டர்? அப்படி எதுவும் இருக்குதோ? பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்.
ஆனால் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது வந்து அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டருங்க. ஸோ அதனால தான் நாங்களும் எல்லா தாய்மார்கள்கிட்டையும் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறது உண்டு. அண்ட் குழந்தைகளுக்கு 1 வயது 1.5 வயது வரைக்கும் நல்ல தாய்ப்பால் கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். ஆனால் கண்டிப்பாக அது வந்து 100% அது தவிர்க்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி கொஞ்சம். டைட்டா இந்த பிரா வியர் பண்றது கூட பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படிங்களா டாக்டர்? ஆமாம், ரொம்ப டைட்டான கார்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அது அது ஒரு ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ங்க. ஓகே. ஆனா இப்போ நிறைய வருதுல்ல பிரஸ்ட், அதாவது பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ட்டு வருது. அது வந்து ரொம்ப பயமாவே இருக்குது. அதாவது சில இது இப்போ சிக்கா இருக்கிறவங்க வந்து ஃபீட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வருமா கேன்சர்? அப்படி இல்லை அப்படி கிடையாது. பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் தான். ஸோ எல்லா தாய்மார்களும் வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங்க்கு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது கேன்சர் பிரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கிறது போக, பெண்கள் 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சுய மார்பு பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு வருஷம் ஒரு முறை மருத்துவரை அணுகி ஒரு சோனோ மேமோகிராம் சொல்லுவோம், அது அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ரே மேமோ அந்த மாதிரி பண்ணி அதில் ஆரம்பத்தில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எல்லா இதுலேயும் லெபரட்டரியிலையும் மேமோகிராம் இருக்குமா டாக்டர்? அவைலபிளாக இருக்குமா? இப்படி அல்ல டிஜிஓஸ்ட்டை தான் போய் பண்ணணுமா? இல்லை நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணுறது நீங்கள் போய் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக பெரிய லேப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் அதை டெஸ்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அதோடைய ரிப்போர்ட் எடுத்து ஒரு மருத்துவர் அணுகி அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். சரிங்க, நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேர் யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு 55 வயசு வரை மாதவிடாய் வந்தது மேடம். அதனால நல்லதா மேடம் உடம்புக்கு? இப்ப 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா 55-56 வயசு வரை எனக்கு வந்தது மேடம். சாதாரணமாக இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கக்கூடிய வயது வந்து 49 இல்லை 50 அந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் லேட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா. பட் பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் முக்கியமாக லேடிஸ் என்ன பார்த்துக்கணுன்னா, நின்னதுக்கு பிறகு எப்பயாச்சும் ப்ளீடிங் வந்ததுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அவசியம் டாக்டரை போய் பார்த்துடணும். அண்ட் நீங்கள் இப்போது மெனோபாஸ் வந்து 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் செக்கப் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து கர்ப்பப்பையினுடைய உள் தசையுடைய அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். எஸ்ங்க, நன்றிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். குமார் பேசுகிறேன், கோனமேட்டில் இருந்து. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பரோட பொண்ணு ஒன்று, அது வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 25 வயசு ஆகி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடு வந்து அவங்க சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு போய் தான் என்ன பண்ண, அப்போல்லாம் இனிமேல் வந்து சொந்த வீடு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு அப்புறமா சொந்த இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா போது. அது வந்து என்னாச்சுன்னா இப்போ வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சொந்த இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ குழந்தை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து எப்படி எதுன்னு கொஞ்சம் அனைத்து பப்ளிக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன் மேடம். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், இப்போ வந்து 37 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இப்போ 37 வயசு ஆயிடுச்சு. குழந்தையின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதனால் அவங்க இப்போது கிட்டத்தட்ட 12 வருஷமே ஆயிட்டதுனால ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை குழாய் மூலமாக கருத்தரித்தல் மையம், அதில் போய் அவங்க அணுகணும். கணவன் மனைவி 2 பேருமே போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் என்ன ப்ராப்ளம்ங்கிறது அவங்க பார்ப்பாங்க. இல்லை அதான் சொல்லுங்க மேடம். அதான் அவங்க வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு போய் பார்த்தாங்கன்னா என்ன தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கங்க.
நிச்சயமாக டாக்டர், அவரோட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டதுனால இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம பேசணும் டாக்டர். இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அது வந்து பெண்கள் நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வருது. அதோடைய சிம்டம்ஸ் என்ன, எப்படி டீல் பண்ணலாம், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் வருது? ஒருத்தங்க சொன்னாங்க 55 வயது வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் இருந்தது அப்படின்னு. ஸோ அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? அப்புறம் போஸ்ட் மெனோபாஸ் கேர் என்னென்ன மாதிரி பண்ணணும் பெண்கள், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு நேச்சுரலாக மெனோபாஸ் வர்றது வந்து 45 55 வரைக்கும் எந்த ஒரு பீரியட்லனாலும் வரலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இப்போது அந்த மேடம் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட் மெனோபாஸ் வர ஆரம்பிக்கிறது. முக்கியமாக நம்மளுடைய ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் கொஞ்சம் வி ஆர் நோட்டிசிங் கொஞ்சம் ஒரு மெனோபாஸோட ஏஜ் ஓவராலாகவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய பீரியட் வந்து பெரிய மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக நிற்கிறது. அதுக்கு முன்னாடியே வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பீரியடில் விமன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மாதவிடாய் தள்ளி தள்ளி வரும். அண்ட் சில பேருக்கு வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஞாபக மறதி சில பெண்களுக்கு வரும். உடல் பருமன் கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியும். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மெனோபாசல் அண்ட் மெனோபாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ். அண்ட் அவங்க மருத்துவரை வந்து அணுகி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்ஸ் அவங்க கொண்டு வரணும். அண்ட் மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா மெனோபாசல் ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் சொன்னேன் இல்லையா, அந்த ஹார்மோனுடைய குறைபாடுனால் வரக்கூடிய இந்த சிம்டம்ஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெனோபாசல் ஹார்மோன் தெரப்பி. ஸோ அந்த ஹார்மோன் எடுத்தால் ஏதாவது ரிஸ்க் வருமா அப்படின்னு நிறைய பெண்களுக்கு அது ஒரு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும் அவங்க மனசில். பட் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த டைமில் ஃபுல் ஸ்க்ரீனிங் பண்ணி வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டயபெட்டிஸ் வந்திருக்கா, இல்லைனா உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கா, இல்லைனா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதான ஸ்க்ரீனிங் எல்லா டெஸ்ட்ஸும் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டான கேண்டிடேட்ஸ்னால் நாங்கள் வந்து அந்த மெனோபாசல் ஹார்மோன் தெரப்பி கொடுப்போம். அண்ட் லேடிஸ் ஜென்ரலாக இந்த பீரியடில் அவங்களுடைய தசை ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்களுடைய ஜாயின்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்க எடுத்துக்க வேண்டிய நல்ல உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸ் ரொம்ப இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கணும் அவங்களோட டயட்டில். அண்ட் நியூட்ரிஷியஸாக இருக்கணும் ஃபுட்ஸு. வாட்டர் இன்டேக் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10-12 கிளாஸ் கண்டிப்பாக ஒரு வாட்டர் இன்டேக் இருக்கணும். அண்ட் எக்ஸசைஸ், ரெகுலரான ஒரு எக்ஸசைஸ் அண்ட் யோகா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராக்டிஸ். அதையும் அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களோட ஜாயின்ஸோட மொபிலிட்டிக்கு, ஜாயின்ட் ஸ்ட்ரென்த்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கிறது நல்லது. அண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொன்று, அந்த டைமில் சில பெண்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரியோ அவங்களுக்கு ஒரு மனசோர்வு அந்த மாதிரி வரும். ஸோ லைக் மைண்டட் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், மெயின்டைனிங் தியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிச்சயமாக டாக்டர். நிறைவான காலர் நம்ம நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்கன்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். நான் அப்போது பேசின கட் ஆயிடுச்சு. இப்போ தெளிவாக கேட்குதுமா, சொல்லுங்க. அதாவது நம்ம உடம்புல நிறைய ரத்தம் ஊறுது இல்லை மேடம், அந்த ரத்தம் நமக்கு எதுவுமே ஸ்பாயில் ஆகாம அப்படி இருக்கும்போது அதனால என்னது ஆகுமா, அதை எப்படி நம்ம அதை லாஸ் பண்ணலாம்? இல்லைங்க, ரத்த அணுக்கள் வந்து நமக்கு வந்து உற்பத்தியாகி அதுவாகவே இறந்து விடும். அது வந்து ஒரு ப்ராசஸ், நம்ம கல்லீரலில் வந்து அது ப்ராசஸ் ஆகி இதாகிடும். ஸோ நம்ம உடம்புல வந்து கண்டினியூஸாக ரத்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ரத்த அணுக்கள் ஒரு பேட்ச் ஆஃப் ரத்த அணுக்கள் ஃபார்ம் ஆகிறது, அது இறந்து விடும். அடுத்த ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ரத்த அணுக்கள் ஆகட்டும், வெள்ளை அணுக்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த மாதிரி தான். ஓகே மேடம், ஆமாம். தேங்க்யூ. அப்புறம் எனக்கு மேடம், நம்ம வந்து இந்த டேப்லெட் சாப்பிடுறோம்ல மேடம், அவங்க எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த டேப்லெட் சாப்பிட சொல்றாங்களோ அந்த டைம் தான் எடுக்கணுமா? ஒரே டேப்லெட் எல்லாத்தையும் ஒரே நேரம் எடுக்கக்கூடாதுல்ல? முக்கியமாக அப்படி பண்ணக்கூடாதுங்க. மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணணும். என்ன விதமான மாத்திரை, 2 விதமான மாத்திரைகள் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்றது நல்லதுங்க. நன்றிம்மா, நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பெண்களோட ஆரோக்கியம் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமியோட தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க. பெண்கள் பல ஏஜ்
ஏஜில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் 15 வயதுலேருந்து 49 50 வயது வரைக்கும் 50 வயதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மெனோபாஸ் அது ரிலேட்டடாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நேர்களும் நிறைய கேள்வி கேட்டாங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. ஸோ இந்த செஷன் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே ஹரிணி.